தம்பி சதீஷ் வந்தாப்புல. மறந்து போகிறது தப்பு. ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொன்ன தம்பி பேப்பரில் எழுதி வச்சு பேசினாரே, ஏன்? மறந்துரும்ன்ற பயத்தில். அவ்வளவுதான். எது இப்போ நான் இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க? வேற வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பேச்சாளன் சிறந்த பேச்சாளன் அப்படின்னா அவனுக்கு ஞாபக சக்தி அவசியம் வேணும். பாரதி மேடம் கூட இதை சொன்ன உடனே கை தட்டுவாங்க, அவங்க கட்சிக்கு வந்துட்டேன்னு. வந்த மாதிரி ஞாபக சக்தி ஒரு பேச்சாளனுக்கு அவசியம் வேணும். ஆனா கேட்கிறவங்களுக்கு அது இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது இருந்தா எங்க பாடி திண்டாட்டம். நீங்க மறந்தாதான் எங்களுக்கு வாழ்க்கை. இதுல தம்பி சதீஷ்குமார் சொல்றாரு, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்களா தம்பி? ஆமா. முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். நான் கூட தான் வாங்கியிருக்கேன். யார் போட்டா? போடவே இல்லையா? மறந்துட்டீங்களே. அடுத்த முறை போட்டுருவோம். அடுத்த முறை போட்டுருவோம். நான் அதுக்காக வருத்தப்படல, மறந்துட்டேன். தீசிஸ் எழுதினார் அவர், டாக்டர் பட்டம். இதுல எங்கால பார்த்து சொல்றாரு, ஷேக்ஸ்பியரை மில்டன். எங்காலாவது ஷேக்ஸ்பியரை மில்டன் எழுதினாரு, இந்த ஆள் ஒண்ணுமே எழுதல, டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும், நான் தானே ஒரு கைடே அதுக்கு. என்னையா கொடுமையா இருக்கு. அதுக்காக எனக்கு டாக்டர் பட்டம் போடலன்னு நான் நினைக்கல, நான் மறந்துட்டேன். கடைசியில இப்போ நீங்க அதே தான் சொல்றீங்க. இப்ப அதுக்கு தான் வரேன். இப்ப நான் எனக்கு மறந்துட்டேன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? நான் மறக்கலன்னு தானே அர்த்தம். வள்ளுவ பெருந்தகை சொல்றான் பாருங்க, ஒரு பாட்டுல அற்புதமா சொல்றான். நீ இல்லன்னு சொன்னாலே அதை ஞாபகம் வச்சிருக்கான்னு அர்த்தம்டா. எப்படி சொல்றான் பாரு. ஒருத்தன் உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டான், பெரிய கொடுமை பண்ணிட்டான், அந்த கொடுமையை மறந்துடுறான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலீங்க. அந்த கொடுமையை பொறுத்துக்கிட்டது பெருசு இல்ல, அந்த பொறுத்துக்கிட்டதை மறந்துட்டான்னு வச்சுக்க, அது பொறுத்துக்கிட்டதை விட பெருசுன்னா. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. எதை விட? பொறுத்துக்கிறத விட மறந்து போறதுதான் நல்லது. இப்ப சொல்லுங்க, எது நல்லது? டாக்டர் பட்டம் போடாதது நல்லது. நான் அதை மறந்துட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல ஏதாவது சொல்லித்தானே. இதுல எனக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டா, தம்பி முடிக்கும் போது சொல்றாரு, இங்க பாருங்க, எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறந்துடணுமா? இல்லன்னு சொல்ல முடியாது, வீடியோ இருக்கு, எடுத்து போட்டுருவேன். எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறக்க கூடாதான், எதெல்லாம் மறந்துடணுமோ அதெல்லாம், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். சிலதை மறந்து தொலைங்க. இப்படி சொன்னதையும் மறந்துருங்க. கொடுமையான வார்த்தைகளை மறக்க வேண்டாமா? கொடுமையான வார்த்தைகளை மறக்கலைன்னா வாழ்க்கையா இருக்குமா சார்? சிலதை மறைச்சு இருக்கிறதுனாலையும் மறந்து இருக்கிறதுனாலையும் சார் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அருமை அருமை அருமை. இல்லைன்னா வாழ்க்கையா இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமா? புதுசா ஏன் இதெல்லாம் சொல்றேன். நல்லா தானே போயிட்டு இருக்கு பேச்சு, அதை மறந்துருக்கிறது தானே. ஒருவேளை நமக்கு டேட் ஆஃப் டெத் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியும்? நாம எலெக்ஷன்ல ஓட்டு போடுவானா இல்லையா? அது பரவாயில்ல, அத்தனை பேர் கும்பிட்டுக்கிட்டே தெரியுமா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்ப பயணம் வச்சிருக்கீங்க? நான் டிசம்பர் 25, நீங்க? நான் ஜனவரி 15. அடப்பாவி, என்னை விட ஒரு மாசம் கூட இருப்பியாம்பா. இதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால தாங்க வாழ்க்கையா இருக்கு. ஏதோ பேச வந்தவன எதையோ பேசவே. அது கோயம்புத்தூர் வர்றதுக்கு போத்தனூர் போயிருச்சு. அதான் சொல்றேன்.
லூப் லைன்ல போகுது. நான் என்ன கேக்குறேன், இறந்தவங்க வீட்டுல போய் அத்தனை பேர் உட்காந்துருக்கோமே, நாளைக்கு அதே மாதிரி நமக்கு வரப்போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டோமா? ஏன் போகும்போது இந்த பக்கத்துல இருந்து போறவங்க அத்தனை பேர் இந்த வீட்டுக்கு போறோம்ல, போகும்போது ஒரு துண்டை போட்டு போறோம். எதுக்கு போறோம்? உதறிட்டு அங்க போன உடனே இந்த துண்டை வாயில வச்சுக்குவோம். ஏன் அங்க போன சிரிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான். வேற எதுக்கு? என்ன அது? அதெல்லாம் மறந்துட்டு வாழ்றதுனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அப்படின்னா அதை விட்டு சிப்சபேசன் ஐயா இருந்தாங்க, அவங்க தான் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு டிரைவர் இருந்திருக்கான், அவன் பேர் பெருமாள்னு பேரு. இவர் ஒரு ஊருக்கு போயிருக்கிறாரு. திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்த உடனே இப்படி திருப்பி இருக்கிறாரு. திருப்பின வேகத்துல இந்த ஸ்டீரிங் இருக்கு பாருங்க, அது கையோட வந்துருச்சு. அந்த காலத்துல இவரு சும்மா இருந்திருக்கலாம். டிரைவர் பேர் பெருமாளா, அதனால கணேசி சபேசனையா சொல்லியிருக்காரு, என்ன பெருமாள் கையில சக்கரம் ரெடியா இருக்கு போல் இருக்கு, சங்கு எங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அவன் இவரை விட பெரிய ஆளு, அவன் சொல்லியிருக்கான், கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேருக்கு சேர்த்து ஊதுவான் அப்படின்னு இருக்கான் அவன். ஏங்க போறதெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கோன்னு வந்து உக்காந்து இருக்கோமா, அதை விட்டுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோ, இதை ஞாபகம். எனக்கு கோயம்புத்தூர் பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும் கோயம்புத்தூர், அதனாலதான் வந்திருக்கீங்க. அது மட்டுமா, மறந்துடணும்னு நினைக்கிறத மறக்கவே முடியலைங்க. ஏன்னா என் பொண்டாட்டி கோயம்புத்தூர். இத வந்த உடனே இல்லையா சொல்லி மனைவி கோயம்புத்தூர். ஆமா, இங்கதான் பக்கத்துல தான், கோவைப்புதூர் தான். என்ன போங்க அப்பா, நீ வந்த இடத்துல வந்ததெல்லாம் எதெல்லாம். என் அருமை சகோதரி ஹேமவர்தினி, கரெக்டா சொல்லிட்டேன். ஹேமதர்ஷினி, அது எங்க என்ன பாதியாவது சரியா சொன்னோமா இல்லையா? நாங்க என்ன முழுக்கவா மாத்திட்டோம், தேவதர்ஷினின்னு சொன்னோமா? ஏதோ வர்தினில வரிசினின்னுட்டோம், அவ்வளவுதானே. போயிட்டு போகுது, விடுங்கள. என்ன இப்போ இங்க சிரிக்க தானே வந்திருக்கோம். அப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்க மறக்காமல் தேதியை குறித்து கொண்டு இங்கே பேச வந்ததற்காக மிக்க நன்றி. ஏன் வர மாட்டோம்? எதுக்கு மறக்கிறோம்? வந்தா துட்டு வருது இல்ல, எவனா மறப்பானா? எனக்கெல்லாம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்கிறார் நடுவர், மறப்பேனா நான் வரத்துக்கு? இப்ப இவர் சொன்னதை நான் மறந்துட்டேன். அப்படி மறந்தாதான் நீங்க வாழ்க்கையை நடத்த முடியும். இப்ப புரியுதா நாங்க ஏன் சொல்றோம்னு? எனக்கே கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கலாம்னு சொல்றது தானே, போட்டு வைக்கிறது தானே. டாக்டர் பட்ட மாதிரி அவ்வளவுதானே. இப்ப நான் மறந்தேனே இல்லையா, நீங்க மறக்கல டாக்டர் பட்டத்தை. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க டாக்டர் பட்டம் வாங்கலாங்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குங்கிறது இப்ப எனக்கு தெரியுது. இல்லையா, வருத்தம் இல்லையா, போடாதது வருத்தம். அதுதான் அதுல சார், இங்க இதெல்லாம் மறக்க கூடாது சார். ஏன் மறக்காம வந்தோம்? நாங்க என்ன எல்லாத்தையும் இது என்ன கிராக் ஜாக்கா? 50-50 மறந்துடுறது, 50 மறக்காம இருக்கு, அப்படி கிடையாது. மறக்காம இருக்கிறதும் மறந்து இருக்கிறதுல என்ன, நாங்க என்ன சொல்றோம் சார், மறந்து போறது மறந்து போறது ஒரு வரம். எங்களுது 51%, அது 49%, அவ்வளவுதான் வித்தியாசம். பின்ன தீர்ப்பே சொல்லிட்டீங்களா? ஆமா, பின்ன என்ன, நான் இங்க இருக்கிறேன்றதே மறந்துட்டீங்க. இத நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து கொடுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இதுல ஒண்ணுன்னு சொன்னாங்க, வீட்டை பூட்டி விட்டு வந்து விட்டீர்களா, கேஸை அணைத்து விட்டு வந்து விட்டீர்களா, காரை லாக் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? கேட்டது யாருமா? வீட்டுக்காரம்மாவா? பாவம் அவன், யோசிச்சு பாருங்க. இவங்க கேட்கறத கேட்டுருவாங்க, அத்தனை கஷ்டமும் யாரு? நமக்கு தான். சார், உங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப எளிமையான வித்தியாசம். என்ன, ஆண் வந்து ஒரு காதுல வாங்கினான்னா அதை இந்த காதால விட்டுருவான். பெண் என்ன பண்ணும், 2 காதுலையும் வாங்கும், இதால விட்டுடும். உங்க அணிலையும் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு. சரி, நான் சொல்றது யூனிவர்சல் ட்ரூத், இது எல்லாருக்கும் போகுது. அரசியல்வாதிகிட்ட அவன் வீட்டுக்காரம்மா கேட்டிருக்கு, ஏங்க இந்த ஊருக்கெல்லாம் உறுதிமொழி தரீங்களே, அது செய்யறேன் இது செய்யறேன்னு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன்கிட்ட சொன்னா செய்யணும், அங்க சொன்ன எல்லாம் மறந்துடும், நமக்கே ஓட்டு போட்டுருக்கான் அவன்.
மறதியினால் தான் சார் பல அரசியல்வாதிகள் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால நாங்க எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லல, எதை மறக்கணுமோ அதை மறங்கன்னு தானே சொல்றோம். வாழ்க்கையில 2 வயசுல நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். 2 வயசுல சாப்பிட்டது ஞாபகம் இருந்து அம்மா கிட்ட போய் கேட்டா, அம்மா என்ன ஆவா, அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா 1972 வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஒரு 12:30 மணிக்கு நீ ஒரு பாத்திரத்தை எடுத்து, அதுவும் வெள்ளி பாத்திரமாக எடுத்து, அதுவும் எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த பாத்திரத்தை எடுத்து அதில் தயிர் சாதம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நெய் ஊற்றி இப்படின்னு. தயிர் சாதத்தில் நெய்யா? என்னைய கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்படி சொன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்படி தினம் நடந்ததெல்லாம் நினைச்சுக்கு சொன்னா வாழ்க்கையா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கும், என்ன? திருமணம் பக்கம்லாம் கீழ்ப்பாக்கமா இருக்கும். அப்ப கீழ்ப்பாக்கம் இல்லாம இருக்கணும்னா வாழ்க்கையில மறக்க வேண்டியதை மறக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்யறேன், இதுதான் கடைசி. ஏன்னா இலக்கியத்துல இருந்து ஒன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன் சார். மறந்திருந்தான்னா ராவணன் செத்திருக்கவே மாட்டான் சார். மறக்காதனால தான் சார் ராவணன் செத்தான். எழுதுனா கரணையும் மறந்தான், கம்பன் எழுதுனா பாருங்க. கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அன்பினால் முன்பு பெற்ற வரணையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். சூர்பனக சொன்னான்னு அந்த சீதையை பத்தி கேட்டான் பாருங்க, அந்த கேட்டதை மறக்கவே இல்லையா. மறக்காத காரணத்தினாலேயே ராவணன் அழிந்து போனான். யோசித்துக் கொள்ளுங்கள், மறதி என்பது வாழ வைக்கிறது. தேவையானவற்றை நினைவில் கொள்ளுங்கள், தேவையில்லாததையெல்லாம் மறந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை வரமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாது அவர்கள் டாக்டரேட் பண்ணியிருக்கிறார். போடலாம் இப்ப சொல்லிடுவான். அப்படியே உலகம் சுத்தி வந்தார், நிறைய கேள்விகள் கேட்டார். கம்பராமாயணத்துக்கு வந்து முடிச்சார். கரணையும் மறந்தான் இந்த பாடலை சொல்லி, ராவணன் கேட்ட மங்கையை மறந்திலாதான். ஒரு அருமையான கம்பன் பாட்டு. நகைச்சுவை மன்றத்தில் வந்து கம்பராமாயணம் எல்லாம் பேசுறாங்களேன்னு நீங்க மயங்கிறாதீங்க. இலக்கிய தரம் அப்படின்றது பட்டிமன்றங்களுக்கு இருக்கணும். இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்னு நாங்கள் நினைக்கல. குறைந்தபட்சம் பாப்பையா சார் டீமில் இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. சுகி சிவா ஐயா மாதிரி ஒரு சிலர் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதை அந்த தரம்ன்றது குறைக்காமல் இருக்கிறாங்க. கம்பராமாயண பாடலை கொண்டு வந்து கேட்ட மங்கையை மறந்திலாதான். அதுதான்டா காரணம் அவனது வீழ்ச்சிக்கு. அவன் பார்த்த மங்கை இல்லை, அதுக்கு முன்னாடி அவளை பார்க்கவே இல்லை. சூர்பனகை வாயில் சொன்னதை, அவளது அழகை பற்றி சொன்னதை கேட்டவன் மறக்கல. ஆனா அவன் எதை மறந்தான்? கரனை மறந்தான். அவன் வடதிசை காவலன், அவனை மறந்தான். மூக்கை கடிந்தவன் உரனை மறந்தான். மூக்கை அறிந்தவன் யாரு? லட்சுமணன் எவ்வளவு வில்லுல ஆற்றல் மிக்கவன், அதை மறந்தான். இவன் பெற்ற வரங்களை மறந்தான். காரணம் என்ன? சிவபெருமானுக்கே ஒரு நெருக்கடி கொடுத்த மன்மதன் மலர் அம்பினால் ஏற்பட்ட காமத்தீயினால் இந்த பொண்ணை மறக்கலையா அப்படின்னு அவங்க அப்பாவுடைய வழியில். ஏன்னா அவர் தான் கம்பராமாயண கடல், திருச்சி ராதாகிருஷ்ணன். அந்த வரிசையில் வந்து இந்த கம்பனை சொன்னார் பாருங்க. அதற்காகவே இவருக்கு தனிப்பட்ட பாராட்டும் வாழ்த்து. இப்போ நிறைவு பேச்சாளர், உங்கள் அத்தனை பேரின் எதிர்பார்ப்புகளின் கிளைமாக்ஸ். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கோவை நகைச்சுவை சங்கத்தை மிகச் சிறப்பாக சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போகிற அன்பு சகோதரர் தனபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நிகழ்ச்சியை பற்றி நல்ல சிறப்பான தமிழில் வர்ணனை செய்த அன்பு சகோதரர் சிவா அவர்களே,
இந்த கோவை விழாவை ரொம்ப அழகான ஒரு கான்செப்டாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இளைஞர்களே, இந்த அரங்கத்துக்கு அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கின்ற அன்பான கோவை வாழ் சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதா என்று எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது. சரி, முடிச்சிருவோமா? அதான் மாது அண்ணாவே தீர்ப்பே சொல்லிட்டார், அப்புறம் என்ன? ஏன் எனக்கு அந்த மாதிரி சந்தேகமாக இருக்கிறது என்றால், நானும் பாப்பையா சாரனுடைய தலைமையிலும் உங்கள் தலைமையிலும் 24 வருஷமாக பட்டிமன்றத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய அது ஒண்ணு கைத்தட்டுறதுக்காக சொல்லலைங்க, அடுத்த வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுவோம். ஆமா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் ஒரு அணியில் இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடுவரை அழகாக இருக்கிறார் அழகாக இருக்கிறார் சொல்லி இதுவரை நான் கேட்டதில்லை. அது உங்களுக்கு பொறுக்கலையாமா? அதன் பின்னே இருக்கிற நோக்கம் எனக்கு புரியவில்லை. கவிதா வந்து சொல்லிச்சு ரொம்ப நடுவர் அழகா இருக்கிறார், அதை கூட ஓரளவு மன உறுதியோடு நான் தாங்கிக் கொண்டேன். அதற்கு பிறகு சொன்னார், 30 ஆண்டுகள் முன்பு ஒரு வீட்டின் வாசலில் நின்றார், அன்றைக்கு இளைஞர், இன்றைக்கும் அவர் இளைஞர். ஏமா மனசாட்சி இல்லையம்மா உங்களுக்கு? இருந்தா இதுக்கெல்லாம் வருவாங்களாம்மா? சரி, இந்த மாதிரி சில விபத்துகள் பட்டிமன்றத்தில் நடக்கும், நாம் தான் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று என் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தண்ணி பாட்டிலே காலி. சதீஷ்ட கேட்டு பாருங்க. தண்ணியை குடித்து பொறுமையை கடைபிடித்தால் அதற்கு பிறகு பேச வருகிற மாது அண்ணாவும் சொல்லுகிறார், நடுவர் ரொம்ப அழகாக இருக்கு. என்னதான் சார் நடக்குது உங்க அணியில? நடுவர் அவர்களே, அந்த அணியிலே இருக்கிற 3 பேர் பேசினதையும் முழுமையாக நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். பண்ணிடுறேன். என்னைய பத்தி சொன்னதையும் சேர்த்து. மனுஷங்க வாயில நல்ல வார்த்தையே வராது. முழுக்க அபசகுனம். நாங்களே கார்த்திகை பிறந்திருக்கு, எவ்வளவு நல்ல காலம்னு நாம் பார்த்துட்டு இருக்கிற போது மாது அண்ணா வந்து உங்களெல்லாம் பார்த்து கேட்குறார், எனக்கு ஜனவரி 17, உங்களுக்கெல்லாம் டிசம்பர் 22. ஒரு நல்ல வார்த்தை வாயிலேருந்து வரணுமே. எங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியல, நாங்களே SIRல நொந்து கிடக்கோம். ஜனவரி 15 தேதி இருந்தா ஓட்டு இருந்தா என்ன, இல்லாட்ட என்ன நமக்கு? அப்ப பதிய வேண்டாம்ல? சரி, அதைத்தான் சொல்லி முடிச்சாருன்னு பார்த்தா ஸ்டியரிங் கையோட வந்துதான், சக்கரை இருக்கு சங்கு எங்கன்னா நமக்கு இனிமே ஊதுவாங்க. ராஜ்குமார் பேச வருகிற போது சொல்லுகிறார், இவர் கார்ல படுத்துக்கிட்டு தூங்கிட்டு போயிருக்காரு. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு அந்த டிரைவர் தோலை அவர் தொட்டிருக்காரு. அந்த டிரைவர் பதறினார். இதுதானே அவர் சொல்ல வந்த விஷயம். இது சொல்லும் போது என்ன சொன்னார், நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் போக வேண்டியது தானே. அடுத்து கவிதா பேசும்போது, இந்த பாப்பா இப்போ தான் PhD சப்மிட் பண்ணிருக்கு, நீங்கள் என்ன சொல்லணும், உங்கள் வயசுக்கு நல்லா முடியுமா PhD, அப்படி தானே சொல்லணும். என்ன சொல்லிச்சு கேட்டிங்களா? ஆ ஆ இ ஈ ஊ ஊன்னு ஊதிக்கிட்டு போயிடுமா இவங்க PhD. உண்மையிலே அந்த அணி அவசரம் தம்மா. ஏயா 3 பேரும் சேர்ந்து வச்சு இப்படி நாங்க ஏதோ சிரிக்கலாம்னு வந்தா இது நகைச்சுவை மன்றம் வேற. அப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க, கவலைகளை மறந்து சிரிக்க வந்தால். எங்கேருந்து சிரிக்கிறது? உங்களை மாதிரி 3 யமதூதர்கள் இங்கே பேச வந்தால் நாங்கள் எப்படி சிரிப்பது? கிங்கரர்கள். ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங், எரும மாடு மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாம் இருக்கு பட்டிமன்றத்தில். இப்ப அது இல்லையா? 3 பேரை நீக்குங்கன்னு அதனால தான் சொன்னேன். அது என்னால முடியாதம்மா. மாது அண்ணா வந்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடலை சொன்னார். உடனே எங்கள் நடுவருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. கம்பராமாயணத்தை பற்றி பேசினதெல்லாம் சரி, அந்த பாடலை மறக்காமல் மாது அண்ணா சொன்னார்ல, கரணையும் மறந்தான் தங்கை மூக்கை கடிந்து நின்றான் தன் உரனையும் மறந்தான் கேட்ட நங்கையை மறந்திலாதான். இப்படி மாது அண்ணா பேசுற போது எனக்கு என்ன நினைவு வந்தது தெரியுமா? நான் கல்லூரியில படிச்ச முதல் ஆண்டு மாணவியா இருந்தப்போ மாது அண்ணாவுடைய அப்பா வந்து கம்பன் விழாவிலே பேசி கேட்ட அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. இதை விட ரொம்ப நல்லா பேசியிருப்பாரு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று ஒரு குரல் வந்தது.
அப்படி அந்த குரல் வந்த போது மாதவண்ணா உங்க அப்பாவை மாதிரி இருந்த சில தமிழ் அறிஞர்கள் தான் மறக்காமல் கம்பராமாயண பாடல்களை சொல்லி சொல்லி இன்று வரை கம்பனை வாழ வைத்திருக்கிறார்கள். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்களே பேச வந்திருக்கீங்க. நீங்களே அதைத்தான் பேசுறீங்க. ராவணன் சீதையை மறக்காததனால் தான் இறந்தான் அப்படின்றது கதையில காப்பியத்தில் இருப்பது. ஆனால் கம்பனை மறக்காமல் காப்பாற்றிய உங்கள் அப்பாவை இந்த மேடையில நீங்க மறந்துட்டீங்களே, இது நியாயமா? நல்லா பேசுறேன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. 3 பேரும் தான். மாதவண்ணா பேசும்போது சொன்னார், கொடுமையான வார்த்தைகளை நாம் மறந்து விட வேண்டும் என்று சொன்னார். கொடுமையான வார்த்தையை மறக்கணும்னு சொன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாரு? கொடுமையான சம்பவங்களை அப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதானுங்க, கொடுமையான வார்த்தையை மறக்கணும்னா கொடுமையான உங்க 3 பேரையும் பார்த்து நான் கேட்கிறேன், கோவையில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த கொடுமையான சம்பவத்தை நாமெல்லாம் மறக்கணுமா? சொல்லுங்க நீங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எந்த நாளும் நினைவில் வச்சுக்கணும். அந்த மாதிரியான நிலை இனி ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்றால் எல்லாரும் அதை மறந்து விடாமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேசுறதுன்னே இல்லாம என்ன தானேப்பால் இப்படி பண்ணிட்டீங்கள? உங்களை நாங்க மலை மாதிரி நம்பினோம். ஒரு டாக்டர்னு போட்டிருந்தா இவ்வளவு கொதிச்சிருக்க மாட்டோம். அது கம்பவுண்டர் போட்டிருங்க. முழு பேச்சும் அதேதான். மனுஷன் புலம்பி தள்ளி இருக்காரு. அது அவருக்கு போட்டுட்டு இவருக்கு போடல. அப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு சார்? ஒரு ஆசிரியர் என்ன சார் செய்யணும்? எனக்கு வராட்ட கூட என் மாணவனுக்கு வந்தது என்றால் மகிழ்வது தானே ஒரு ஆசிரியர். இவர் சொல்றாரு சிவசதீஷ் பேப்பர்ல எதுவுமே இல்லையா. அப்ப என்ன கழுதைக்கு அவருக்கு நீங்க முனைவர் பட்டம் கொடுத்தீங்க? மறந்து போய் கொடுத்துட்டாரு. தானிய சரியில்லை நடுவர் அவர்கள். அது வந்ததுல இருந்து அதான் சொல்றீங்க. ஆமா. கவிதா பேசும்போது கவிதா சொல்றாங்க, அது நான் பொன்னியின் செல்வன் விழால பேசினது சொல்லுது. விக்ரம் என்ன சொன்னார்? அவளை மறக்கத்தான். அப்படியே விக்ரம் குரல் அப்படியே வருது. எனக்கே பயமா போச்சு. அப்படியே வருது. நமக்கு நம்ம குரல் தான் வருது, சில பேருக்கு பல குரல் வருது. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு சாதாரணமான பேச்சாளர் உண்மையில சொல்றேன். அந்த பொன்னியின் செல்வன் விழாவில் எல்லாருமே சினிமா துறையை சேர்ந்தவர்கள். இப்போ எங்க நடுவரை சினிமா துறையை சேர்ந்தவர் இல்ல இல்ல இல்ல, ஒருவே ஒத்துக்க மாட்டான். இப்ப கவிதா சினிமா துறையோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர், கட்சியோடு அப்படின்னு பேசிக்கிறாங்க நாட்டில். எல்லாருக்கும் கொடுக்காத வாய்ப்பு எனக்கு வந்து நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை இல்லையே. எதனால வந்தது? ஒரே ஒரு விஷயம்தான். நான் பேசுகிற பல மேடைகளில் அந்த பொன்னியின் செல்வனில் வருகிற கல்கியினுடைய வசனங்களை அப்படியே என்னுடைய ஞாபகத்திலிருந்து நான் சொல்லுவேன். அவ்வளவு தூரம் என் மனசுக்கு அது பிடித்திருந்தது. அந்த வசனங்கள் அப்படியே எனக்கு வரும். அதை எங்கேயோ கேட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டார்கள். அது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, எங்கள் இலக்கிய உலகத்துக்கு கிடைத்த பெருமை. என்றால் ஞாபக சக்தி தானே காரணம். கல்கி கூட ஏதோ ஒன்று சொல்லுவாரு, இருங்க நான் படிச்சுட்டு வரேன், அப்படி சொல்லல, ஞாபகத்திலிருந்து அது வருகிறது. ஏன் மறக்க முடியவில்லை? நெஞ்சத்திலே நல்ல விஷயங்களும் சரி தீய விஷயங்களும் சரி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஞாபக சக்தி என்பதுதான் அவைகளில் நமக்கு இடத்தை கொடுக்கிறது என்பதை அந்த அவையில் அந்த சைடில் இருக்கிற 3 பேச்சாளர்களும் எப்படி மறந்துட்டு பேசுறாங்க பாருங்க. அப்புறம் கவிதா சொல்றாங்க, ஒரு தாத்தா பாட்டியை செல்லக்குட்டி, புப்பு, பபுஜி என்னெல்லாமோ கூப்பிடுமா. அவங்க பின்னாடியே இவங்க போயிருக்காங்க. ஆமா, அதுதான் நான் கேட்க வந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தினம் தாத்தா பாட்டியை கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு அங்க என்ன வேலை? என்ன வேலை? அதை ஏமா பாக்குறீங்க? பாக்குறது வயசான ஆளுகளை ஏன் பாக்குறீங்க? ஆமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அத மறந்துருக்குமா? எனக்கு 3 பேரை எதிர்த்து பேசுவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 4 பேரை எதிர்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பேசுங்க பேசுங்க. அவங்க சொல்ற இது ஒவ்வொரு நாளும் பின்னாடி போய் கவிதா கேட்டிருக்கு. அப்படி இப்படி அந்த தாத்தா என்னென்ன பேரோ சொல்றாங்க. சரி, ஒரு தாத்தா ஒரு பாட்டி, அவரோட மனைவி அவர் என்ன பேர்ல கூப்பிட்டா கவிதாவுக்கு என்ன?
பின்னாடியே போய் ஏன் இப்படி பல பேர்ல கூப்பிடுறீங்க விசாரணை. அதுக்கு அந்த தாத்தா ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாரு, 10 வருஷமா அவ பேரே மறந்து போச்சு, அதனாலதான் வேற வேற பேர்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அந்த பாட்டிக்கு இது வரமா சாபமா கவிதா? அந்த பாட்டிக்கு இது ஒருவேளை காது இது நீங்க போய் கேட்டப்போ பாட்டி பக்கத்துல இருந்ததுன்னு வைங்க, இல்ல பக்கத்து ரூம்ல இருக்கு, அந்த பாட்டி அவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன பல பேர்ல கூப்பிட்டாரு, செல்லமா கூப்பிடுறாரு, இதுதான் உண்மைன்னு அந்த பாட்டிக்கு தெரிந்தால் இது அந்த பாட்டிக்கு சாபம் தானே. இவ்வளவு நாள் இந்த மனுஷன் இதுக்காகத்தான் என்ன என் பேரு என்ன அது கேட்டிருக்கலாமே. அந்த 10 வருஷமா பாட்டிக்கு ஒரு லெட்டர் கூட வரல, அது கூட அந்த தாத்தா பார்க்கல. இதெல்லாம் ஒரு கதை. இது சொல்றதுக்கு ராஜபாளையத்துல இருந்து கை தட்டுறதுக்கு ஆளோட வந்திருக்கு. அவங்களும் தட்டாம விட்டுட்டாங்க. கொடுமை இல்லை, கொடுமை இதெல்லாம். கவிதா சொல்லுகிறார், பிறந்த வீட்டை மறந்தால்தான் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பிறந்த வீட்டை மறக்க யாரால் முடியும்? எதற்காக மறக்க வேண்டும்? எங்க அப்பா எனக்காக செய்த உதவிகளை, எங்க அம்மா எனக்காக வடித்த கண்ணீரை, என் அண்ணனும் அக்காவும் எனக்காக பட்ட பாடுகளை மறந்துவிட்டு தான் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக இருக்க முடியும்? அப்ப நன்றி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு இந்த உலகத்துல அர்த்தமே இல்லையா? இப்ப நீங்க 3 பேர் என்ன சொல்றீங்க, அப்பா அம்மா செய்த உதவிகளை எல்லாம் ஒருத்தன் மறந்துட்டா கூட நீங்க 3 பேர் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. அத எல்லாவற்றையும் மறக்கத்தானே வேண்டும், இதையும் மறந்து போய் இதையும் விட்டுட்டு போயிடலாம். இவ்வளவு முதியோர் இல்லங்கள் இங்க ஃபுல்லா அசிஸ்டட் லிவிங், கோயம்புத்தூர் முழுக்க பிள்ளைகளோடு இருக்க முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ முதியவர்கள் வந்து இருக்காங்க. அப்ப எதை நீங்கள் மறக்கவே கூடாதோ அதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த மாதிரிலாம் டிவைட் பண்ணாதீங்க. சிலவற்றை நினைக்கலாம், சிலவற்றை எதையுமே மறக்க கூடாது, எதையுமே மறக்க கூடாது. கவிதா பேசுற போது சொல்றாங்க, அந்த இளைஞர்கள் இருங்க எங்கேயோ எழுதியிருக்கேன் மறந்துருக்கோம், பாதி பேரை சரியாகத்தானே சொன்னார் மாது அண்ணா. கவிதாவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பாதி. நாட்டில் கிரேசி மோகன் ஒரு நாடகத்தில் வசனம் எழுதின 3 பசங்க, இதே மாதிரி 3 பசங்க, ஒரு குவிஸ் மாஸ்டர் குவிஸ் நடத்துவார். இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியினுடைய பேர் என்ன அவங்களுக்கு தெரியாது. நே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும். கிரேசி மோகன் சொல்லுவார் நே என்ற, அப்பவும் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு குழு கொடுங்க சார், ரூ என்ற எழுத்தில் முடியும். அல்ல ஒரு பையன் அப்படியே நம்ம மாது அண்ணா மாதிரியே ஒரு பையன் இருப்பார், நேவில் ஆரம்பித்து ரூவில் முடியுமா, நேருமாறு அப்படிமா அந்த குவிஸ் மாஸ்டர். ஆனா நம்ம நடுவர் அப்படி கிடையாது. அவ அந்த குவிஸ் மாஸ்டர் உங்களுக்கு பாதி மதிப்பெண் கொடுக்கிறேன், பாதியை கரெக்டா சொன்னீங்களே பார், நேரு மாறுலயே நேரு இருக்கும், அதனால அது மாதிரி பாதி பெயரையாவது சொன்னாரு. இன்னும் நேரு பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. கிரேசி மோகன் ஞாபகம் வைத்து. சரி சரி. நடுவர் அவர்களே, அவங்க தமாஷா சொன்னாங்க, அண்ணா நம்ம எத்தனை பேருக்கு அது ஒரு எம்பாரஸ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. சில பேருடைய பெயர் மறந்து விடுகிறது, நினைவு அடுக்குகளிலிருந்து அதை எடுக்க முடியாமல் எப்படி நாம கஷ்டப்படுகிறோம். அது வர்ற மாதிரி இருக்கு, தெரியற மாதிரி இருக்கு. அவங்க பாசமா இப்ப வந்து பேசுறாங்க சார். மெய்யழகன்ற ஒரு படமே அந்த ஞாபக மருதியை வச்சுதானே சார். அருமையான படம் சார். அந்த படத்துல அந்த டைரக்டர் சொல்றாரு சார், இவர் முதல்ல கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாம இருக்காரு, அவன் அவ்வளவு அன்பை கொட்டுறான், அவன் பேர் தெரியல, மறந்து போயிருச்சு. அந்த ஒரு மறதி எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இவ்வளவு அன்பா இருக்கிற ஒருத்தனுடைய பேர் தெரியலையேடான்னு அவன் வருந்துறான் பாருங்க. அப்படிப்பட்ட வருத்தம் உங்க 3 பேருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க 3 பேர் இங்க பேசிக்கிறோம். இல்லாட்டி இன்னொரு படம் எடுத்துருவான். ஒரு பெரு அன்பை கூட தாங்க முடியல, அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண முடியல. ஏன் உங்க ஞாபகம் மறதி உங்களை போட்டு பார்க்குது என்றால் அது நல்ல விஷயம். 3 பேர் பேச வரீங்களா என்ன சார்? நான் அநியாயமா இருக்கு. அவருக்கு முன்னால் பேசிய திரு ராஜ்குமார் அவர்கள், அதாவது ஷேக்ஸ்பியர் மில்டன் எழுதி உல்டா, அவருக்கு ஆங்கில ஆசிரியர் பதவி கிடைத்திருக்கிறது என்றால் நம் நாட்டினுடைய கல்வி தரத்தை நினைத்து நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். கல்யாணம் ஆன புதுசுல ஒரு அம்மா கேட்டுச்சான், நீங்க நியாயையும் அப்படித்தான் அடக்கி வச்சிருக்கீங்களான்னு. ராஜ்குமாருக்கு எவ்வளவு ஷார்ப் மெமரினா, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற நாள் வந்தும் அதை இன்னும் மறக்க முடியல பாருங்க. அது ஞாபகத்தில் இருந்துதான் இருக்கணும். அது கவிதா சொல்லுகிறா, அவங்க சின்ன மாமியார் வந்து
அவங்கள வந்து ராஜபாளையம் வருதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னார். நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அப்பவே மறந்துட்டீங்களேம்மா, இந்த பட்டிமன்றத்தில் எப்படிம்மா கரெக்டாக ஞாபகம் வச்சு இதுக்காக மட்டும் ஞாபகம் வந்தது. நடுவர் அவர்களே, ஐயோ அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டேன். இல்ல இல்ல பரவாயில்ல, அதை மறந்துருங்க. ஞாபக மறதி என்பது 3 விஷயங்கள்னால நமக்கு பெரிய பிரச்சனை. அதனால்தான் அது சாபம். முதல் விஷயம், அது நேர விரயம். எத்தனை விஷயத்தை மறந்து போயிட்டு திரும்ப செய்வதனால நம்முடைய நேரம் எவ்வளவு விரயமாகிறது. எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எதையாவது தேடுறீங்க? ஆய்வுகள் சொல்லுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 20 நிமிஷமாவது எதையாவது தேடுறாங்க. யாராவது ஒருத்தர், பெரும்பாலும் கணவர்கள், விவரம் இல்லாத ஆளுங்க. ஆமா, கட்டாயமா. சரி, எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது சார்? நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சப்படுத்துவதற்காக என்னென்னவோ கருவிகள் வருகிறது. கருவியையே தொலைத்து விட்டு தேடி கொண்டிருந்தால் அந்த கருவியை கண்டுபிடித்தவனுக்கே அது அவமானம். நேர விரயம் ஞாபக மறதியால். 2வது ஞாபக மறதியால் பண விரயம். ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க, அப்புறம் தான் தெரியுது கொண்டு வரலன்னு. திரும்ப டிக்கெட்டை எடுத்து திரும்ப போய் வந்து எவ்வளவு பணம் நமக்கு செலவாகிறதுப்பா. ஐயோ, இது மாத்திரம் முன்னாடியே நினைவு இருந்தா நான் ஈஸியா இந்த பண விரயத்தை தவிர்த்து இருக்கலாம். 3வது, எவ்வளவு கேவலப்படுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அவமானம் இல்லையா? ஒன்றை மறப்பது என்பது அவமானம் என்று நான் சொல்லுகின்றேன். மறந்து போயிருச்சுன்றது எவ்வளவு பெரிய எக்ஸ்கியூஸ் சார். அது எல்லாரும் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. ஐயோ நான் மறந்து போயிட்டேன், இது ஒரு அவமானம் என்று நான் சொல்லுகிறேன். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை எழுதினார். பீச்சில் மெரினால வாக்கிங் போய்கிட்டே இருந்தாராம் எழுத்தாளர் சுஜாதா. அங்கே ஒரு வயதான தாத்தா, அப்போ சுஜாதாவுக்கு வயதாகலைன்னு வச்சுக்கலாம், ஒரு தாத்தா இருந்தார். இங்கே கூப்பிட்டு, நீ தான் பெரிய எழுத்தாளராமே. ஆமாம், நான் ஒரு எழுத்தாளர் தான். எனக்கு வந்து என்ன வயசுன்னு கரெக்டாக சொல்லு பார்க்கலாம் என்று அந்த தாத்தா கேட்டிருக்கிறார். எழுத்தாளர் சுஜாதா அவரை பார்த்துட்டு, அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. அவர் எந்திரிச்சு நின்னார். 2 கையையும் நல்லா விரிச்சு வைங்க. இப்படி கையை விரிச்சு வச்சார். 2 காலையும் இப்படி வச்சு ஒரு தடவை ஜம்ப் பண்ணி கீழே இறங்குங்க, ஜம்ப் பண்ணி கீழே இறங்கினார். ஒரு தடவை தோப்புக்கரணை போட்டுட்டு நில்லுங்க. தாத்தா கஷ்டப்பட்டு தோப்புக்கரணை போட்டுட்டு நின்னார். உங்கள் வயசு வருகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வந்தால் உங்களுக்கு சரியா 72 வயசு. தாத்தா அசந்து போயிட்டார். ஐயோ, எப்படி கண்டுபிடிச்ச நீ? வேற எப்படி கண்டுபிடிக்கல, நேத்திக்கு வாக்கிங் வரபோது நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த தகவலெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. சார், பல இடங்களில் முதுமை கேலிக்கு ஆளாவது இந்த மறதியினால் தானே. முதுமை என்பதற்கான கம்பீரமும் முதுமை என்பதற்கான மரியாதையையும் பல சமயத்தில் வயதானவர்கள் இழப்பது இந்த ஞாபக மறதியினால் தானே. அந்த உடல் சிலவற்றை மறக்கின்ற போது சுற்றி இருப்பவர்களினுடைய மரியாதை குறைகின்றதே, அதுதான் மரணம். அதனால தான் இந்த தம்பி சொன்னார். அதனால தான் அவ்வை நடராஜர் சொன்னார், மறதி என்பதுதான் மரணம். தம்பி சொன்னார் அதுதான். ஏனென்றால் அது அவமானம். நான் இன்னொன்று சொல்கிறேன், சில விஷயங்களை மறக்கக்கூடாது. திரும்பவும் ஒரு கதை ரொம்ப சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பொண்ணு அவள் ரூமில் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு மேலே ஒரு கைத்தை கட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நிமிஷம் சாக போகிறா. திடீர்னு கதவு வழியாக உள்ளே புகுந்து ஒரு தேவன், வானத்திலிருந்து இந்திரலோகத்தில் ஒரு தேவன் உள்ளே வந்துட்டான். பயந்து போயிட்ட. எப்படி உள்ள வந்த? நான் தான் கதவை தாப்பா போட்டிருக்கேன்னு. அவர் சொன்னார், இதை பருமா, நான் தேவலோகத்தில் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு, நாங்கள் பூலோகத்துக்கு வந்து யாராவது ஒருத்தரை பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு திரும்பி போவோம். நான் இங்கே வெளியில் இருந்தேன், நீ உள்ள தற்கொலை பண்ணிக்க போகிறது எனக்கு வெளியிலேருந்து தெரிஞ்சுது. நான் என் பவரை யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ தற்கொலை பண்ணுற? அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தான். இங்கே யாராவது முரளி இருந்தால் மன்னிச்சிருங்க, கதையில் வர முரளி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தான். அவன் என்னை நம்ப வச்சான், என்னை காதலிச்சா. எப்படிமா ஆச்சு? நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று அவனும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான். வாட்சை கழட்டி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வாட் இஸ் த டைம்னு என்கிட்ட கேட்டான். நான் டைம் சொன்னேன். உடனே என்னை பார்த்து சிரிச்சு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டான். என் பேரை சொன்னேன். இப்படி தான் ஆரம்பிச்சுது. ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்போ அவன் பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன அவன் ஏமாற்றிட்டான். எங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் என்னை ரொம்ப வருத்தப்படுவாங்க. இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இவனால் என் வேலை போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. நான் சாக போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவர் சொல்கிறது, பாருமா, எனக்கு பவர் இருக்குது, ஒரு வரம் உனக்கு தர முடியும், ஒரே ஒரு வரம் நான் தருவேன். என்ன வேணுமோ யோசிச்சு கேளு, அதை வச்சுட்டு அப்புறம் நீ சந்தோஷமாக வாழணும். அவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறா. அவள் புத்திசாலி பொண்ணு. அவர் சொன்னால், இந்த முரளின்னு ஒரு ஆள் வந்ததையே நான் மறந்துடணும், அந்த நினைவே எனக்கு இல்லாமல் போயிடணும். அப்படி உங்களால் அந்த பவர் இருக்கா? உங்களுக்கு தாராளமாக இருக்குது. நல்ல வரம் கேட்டேன். இனிமேல் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் லைஃப் அகெயின். இந்த வரத்தை கொடுத்துட்டேன்.
எல்லாம் மறந்துடுவேன். இப்போ தூங்கி எழுந்துக்கா எல்லாம் மறந்து போயிடும். தூங்கி எழுந்தா எல்லாமே மறந்துருச்சு. அடுத்த நாள் இவர் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் போட்டு தேவலோகத்துலேருந்து இங்கேயே இருக்கார். ஏன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டாளா, நல்லா இருக்காளான்னு பார்த்துட்டு போயிடலான்னு ஆசை இல்லை. அதே பொண்ணு இப்போ சந்தோஷமாக துள்ளி துள்ளி வரா. இவருக்கு பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. துள்ளி துள்ளி வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறா. பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து நிற்கிறான். அவனோட வாட்சை கட்டி பேக்கெட்டில் போடுறான். டைம் ப்ளீஸ்னு இவள்கிட்ட கேட்குறான். இவள் டைம் சொல்கிறா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. இவள் பேரை சொல்கிறா. அவனை பார்த்து சிரிக்கிறா. இவர் தலையில் அடிச்சுட்டு இனிமேல் எனக்கு லீவே வேணாயா, நான் திரும்பி போகிறேயா. தேவலோகத்துக்கே போயிட்டார். ஏன் சார் அப்படி திரும்ப அதே தப்பு பண்ற? மறதி என்பது சாபம். மறதி ஒரு சாபம். எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கணும். நீங்க எதையும் மறக்க கூடாது. சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க, அப்ப தூங்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது. நீங்க கடந்து போகணுமே தவிர மறந்து போக கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நினைவு வச்சுக்கோங்க. பழைய காதலை நினைத்து நினைத்து அழ வேணாமே. உங்க மனைவியை நீங்க உண்மையா நேசிச்சா பழைய காதலியை பார்த்து நீங்க என்ன நினைக்கணும்? அது ஒரு பருவத்திலே நடந்த ஒரு சின்ன ஸ்லிப்பு. இப்ப அவளும் நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன். இல்ல அவ நல்லா இல்ல, நான் நல்லா இருக்கேன். வாட் எவர் இட் இஸ், கடந்து போகணுமே தவிர மறந்து போக கூடாது. ஏன்னா மறந்து போயிட்டீங்கன்னா அதே தவிர திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம். we can make new mistakes, not the same one again. அதனால மறதி என்பது மனித குலத்துக்கு விடுக்கப்பட்ட மாபெரும் சாபம். உண்மையில் நாம் நம்முடைய செயல்களில் துல்லியமும் ஃபோக்கஸும் நமக்கு இருந்தால் மறதி என்பது நமக்கு வரவே வராது. நகைச்சுவையாக பேசுகிற இந்த தலைப்பிலும் இத்தனை ஆழமாக சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த நகைச்சுவை சங்கத்துக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லி, அடுத்த முறை நீங்கள் மறந்து போகாமல் டாக்டர் மாது அவர்கள் என்று போடும்படி பணிவான வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, மிக சிறப்பாக இந்த பட்டிமன்ற விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். எல்லார் சார்பிலும் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.